Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா exercise 3.4ல first sum reduce each of the following rational expressions to its lowest form அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட லோவஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இங்கே கொஸ்டின் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இந்த மேலே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். கீழே வந்து எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இதை வந்து ஏன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு போட்டோம்னா, இங்கே 1 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் 1 தான் வரும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோமா. இப்போ ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. அப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இதில் எதை கேன்சல் பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் 1க்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்போ வந்து ஆன்சர் நம்மளுக்கு என்னது, எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸோட லோவஸ்ட் ஃபார்ம் என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மேலே இருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து கீழே இருக்கிறதுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். இதில் என்ன டி ஃபேக்டர் மெத்தடில் போடலாம். அப்போ மேலே இருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு போட்டோம்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 18, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 18, சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் 11. அப்போ என்ன நம்பர் வரும், 9 2 சார் 18, கீழே மைனஸ் 11. அப்போ ரெண்டு நம்பருக்குமே என்னது மைனஸ் கொடுத்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ். அப்போ என்ன ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை கீழே இருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு டி ஃபேக்டர் மெத்தட் போட்டோம்னா 4, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 4, சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் 4. அப்போ இங்கே என்ன வரும், 2 2 சார் 4, இங்கே கீழே வந்து மைனஸ் 4 இருக்குது. அப்போ ரெண்டு நம்பருக்குமே நான் என்ன பண்ணிடலாம், மைனஸ் கொடுத்துடலாம். அப்போ இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு. அப்போ என்ன ஃபேக்டர் கிடச்சிருக்கு, எக்ஸ் மைனஸ் 2, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2க்கு எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் வந்து கொஸ்டினில் வந்து மேலே வந்து 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x, 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x டிவைடட் பை கீழே வந்து எக்ஸ் கியூபு ப்ளஸ் 8x ஸ்கொயர், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x. இதில் ஃபஸ்ட்டு காமனாக எதாவது எடுக்க முடிஞ்சால் எடுத்துடலாம். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 9 காமனாக வெளியில் எடுக்கலாம். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 9x காமனாக வெளியில் எடுத்துட்டா ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும், எக்ஸு ப்ளஸ் இங்கே 9 9 சார் 81, அப்போ 9 வந்துடும், எக்ஸ் வந்து வெளியில் போயிடுது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 9, அப்போ 9x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை இங்கே எக்ஸு கியூபு 8x ஸ்கொயர் மைனஸ் 9x இருக்குது. அப்போ இதில் வந்து எக்ஸை காமனாக வெளியில் எடுக்கலாம். எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9 அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே வந்து நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும், 9x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஒரு டி ஃபேக்டர் மெத்தட் அப்ளை பண்ணுறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் 9 கிடைக்கணும், சம் ஆஃப் த ரூட்ஸ் 8 கிடைக்கணும். 9 இன்ட்டு 1ன்னு போடலாம், 9 1 சார் 9, இங்கே வந்து 8 கிடைக்கணும். அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துடலாம், ஏன்னா கீழே சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துட்டா 9 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 9,
9ல் 1 போச்சுன்னா 8, கீழே இருக்கிறது சம் ஆஃப் த ரூட்ஸ் கிடச்சிடும். அப்போ இங்கே வந்து என்னது எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதோட ஃபேக்டர்ஸ், இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் 9 அப்படின்னு ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1ன்னு ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் 9க்கு எக்ஸ் ப்ளஸ் 9 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கும். இதுதான் இந்த தேர்ட் சப்டிவிஷனோட லோவஸ்ட் ஃபார்ம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40, பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 டிவைடட் பை கீழே வந்து 2p கியூப் மைனஸ் 2p கியூப் மைனஸ் 24p ஸ்கொயர் 24p ஸ்கொயர் ப்ளஸ் 64p 64p. இப்போ மேலே இருக்கிறது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே டி ஃபேக்டர் அப்ளை பண்ணலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -3 கிடைக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் -40 கிடைக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், 8 5 ஆர் 40, 8 5 ஆர் 40. இங்கே வந்து -3 கிடைக்கணுமா, அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்துறேன். அப்போ இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது, p - 8 இன்ட்டு p + 5 டிவைடட் பை. இப்போ இங்கே வந்து எதை காமனாக வெளியில் எடுக்கலாம், இந்த கீழே இருக்க டினாமினேட்டரில் 2pயை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 2pயை காமனாக வெளியில் எடுத்துட்டா இங்கே என்ன வந்துடும், p ஸ்கொயர் மைனஸ் 12p ப்ளஸ் 32 அப்படின்னு வந்துடும். அப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் p - 8 p + 5 அது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து 2p இதுவும் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு டி ஃபேக்டர் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் இங்கே என்ன ஒரு 32, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 32 கிடைக்கணும். இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸு -12 கிடைக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இங்கே என்ன போடலாம், 8 4s are 32, 8 4s are 32. இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு நம்பருக்கு மைனஸ் போட்டலாம். அப்போ தான் ஆட் பண்ணால் -12 கிடைக்கும். அப்போ இங்கே என்னது பி, இங்கே ஒரு பி. அப்போ நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் டைப்பில் எதுனா என்ன ஒரு p - 8 p - 4. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை இப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் p - 8க்கு p - 8 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, p + 5 டிவைடட் பை 2p இன்ட்டு p - 4. இதுதான் இந்த ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கான லோவஸ்ட் ஃபார்ம். அப்போ எக்ஸசைஸ் 3.4ல் ஃபஸ்ட்டு சம்மை பொறுத்த வரைக்கும் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு அதோட லோவஸ்ட் ஃபார்ம் கேட்டாங்க. 4 சப்டிவிஷனுமே நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.